போராட்ட தியாகி செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் அவர்களுடைய 153வது பிறந்தநாள் விழாவில் அவர்களுக்கு மரியாதை செய்வதில் பாரதிய ஜனதா கட்சி பெருமிதம் கொள்கிறது. எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் தயாசங்கர், மாவட்ட பொதுச் செயலாளர்கள், இன்னும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு கலந்திருக்கிறோம். வஉசி என்பவர் இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த உலகத்தில் நீர் உள்ளளவும் இந்த மண் உள்ளளவும் நிலைத்து நிற்கின்ற மாபெரும் தலைவர். இன்றைக்கு நாமெல்லாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் விட்டவர் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் அவர்கள். மேற்கு வங்காளத்தில் ஒரு பெண் பரிதாபமான முறையில் கற்பழிக்கப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக போர்க்கொடி தூக்கிறது தான் இந்த ஆளுங்கட்சியினர். ஆனால் தமிழகத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா முதலமைச்சர் இருக்கிறது அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை. எல்லா பள்ளிக்கூட வாசல்லையும் கஞ்சா விற்காங்க. பயப்படுதோ இல்லையோ, எந்த கட்சியை ஆரம்பித்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. கட்சி மாநாடு நடத்துவதற்கு அரசாங்கம் நிச்சயமாக அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுக்கத்தான் வேணும். இது மாதிரி விஜயை பார்த்து பயப்படலாம். கேட்டு அனுமதி கொடுத்துட்டு போனால் அந்த பிரச்சனையே வராது. இப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ, அதாவது செய்யக்கூடிய காரியங்களை விட செய்யக்கூடிய விளம்பரங்களுக்கு தான் அதிகமாக முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எல்லா காலங்களையும் பார்த்தா தேர்தலில் பார்த்தா ஒன்றை சொல்லுவாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லா குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுக்கணும்னு வந்த உடனே கொடுப்பேன்னு சொன்னாங்க. 2 வருஷமாக கொடுக்கல. இப்போ தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த உடனே அதை அப்போ கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்போ மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அது ஆரம்பத்திலிருந்தே கொடுத்துருந்தா அது எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்கும். சொன்னதை செய்யக்கூடிய அரசுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ அவங்க இப்போ தான் கொடுத்துருக்காங்க. விளம்பரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ ஏற்கனவே தொழிற்சாலைகள் வருது அப்படிங்கிறாங்க. எல்லாம் கையெழுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. தொழிற்சாலை எங்கேயும் வந்தது மாதிரி தெரியல. முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கார், அவ்வளோதான். மீண்டும் திமுக, அதாவது எனக்கும் வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் ஐக்ரௌண்ட் ஆஸ்பத்திரியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே மத்திய அரசுடைய பணம். இன்றைக்கி 100 கோடி ரூபா, ஒரு கிரிட்டிக்கல் கேர் சென்டர் 70 கோடி ரூபா, இன்றைக்கி 200 கோடி ரூபாய்க்கும் இல்லை மத்திய அரசுடைய திட்டங்கள், கட்டிடங்கள் இன்றைக்கி வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் குயிக்காக நடத்தணுங்கிறதையும் நான் எஸ்டிமேட் கமிட்டிகிட்ட சொல்லியிருக்கிறேன். சீனி சக்கரை சித்தப்பா, ஏட்டில் எழுதி நக்கப்பா.